தமிழ்நாட்டோட மனநிலை என்னன்னா, பெரியார் என்பவர் நம்ம குடும்பத்தில் ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை மாதிரி அவர் திட்டுவார். அவர் போகும்போது பெருசு சுமாரியா நொயிட்டு இருக்க அப்படின்னு கூட அவன் திட்டுவான். ஆனால் வேற எவனாவது ஏதாவது சொன்னான்னா செருப்பு கழட்டி அடிப்பான். எங்கள் தாத்தாவை நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு. அதுதான் தமிழ்நாட்டோட மனநிலை அப்படிங்கிறது சீமானுக்கும் அது புரியல. அதனால தான் பார்த்தீங்கன்னா சீமானின் பைத்தியகாரத்தனங்கள் எப்போதுமே கேலியாக கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை லிமிட் ஓவராக தாண்டி போயிடுச்சு. இதுக்கு மேலேயும் இவனை விட்டு வைக்கக்கூடாது, முடிச்சு விட்டுருணும். இது தப்பு. இவன் லூசு பையங்க. இவன் என்ன சொல்றது, காசு வேணும் அவனுக்கு, அவ்வளோதான். காசு இன்னைக்கு நாளைக்கு காங்கிரஸில் தரேன்னு சொன்னாங்கன்னா பிஜேபியும் திட்டுவான். இப்போ பிஜேபி தரேன்றாங்க, பிஜேபியை விட்டுட்டு மற்றவங்கள திட்டிகிட்டு இருக்கிறான். அவனை பொறுத்தவரை என்னென்னா இது ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு அவன் பார்த்துட்டான். இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த பிஸ்னஸை கையில் எடுத்து கொண்டு போகணும்னு கொண்டு போயிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வேஸ்ட் இவன் அப்படின்னு ஈழத்தமிழர்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. சீமான் மேடையில் பேசுகிறதா நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. அவன் கட்சி நிர்வாகியே ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, சீமானுக்கு குவார்டர் இல்லாமல் பேச முடியாது. எனக்கு அவனை பற்றி பேசுறதுக்கே பிடிக்கல. நான் எங்கள் சேனலில் கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன். இனிமேல் நம்ம சேனலில் சீமானை பற்றி நான் பேசுறது இல்லைங்க, இதுதான் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி வீடியோவே போட்டேன். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் அறிவழகன். இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் ஆய்வாளர் கிருஷ்ணவேல் அவர்கள். நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம், அவரை வரவேற்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சீமான் குறித்து அவர் ஈழத்துக்கு போனாரு, யாமக்கறி சாப்பிட்டாரு, உடும்பு கறி சாப்பிட்டாருன்னு நிறைய கதைகளை சொல்லி ஒரு 15 வருஷமா தம்பிகளை ஏமாத்திக்கிட்டு இருந்தார். இப்போ அடுத்தடுத்து நிறைய பேர் வெளியே வராங்க, சீமான் ஒரு ஃப்ராடு. இப்போ இன்னைக்கு ஒருத்தர் பேசியிருக்கிறார், அமர்தாஸ் அப்படின்னு சொல்லி அவர் வந்திருக்கிறார். ஏற்கனவே சந்தோஷ் ஒளிப்பதிவாளர் அவர் பேசி அது ஒரு பெரிய சர்ச்சையாக இருந்தது. பிரபாகரனுடைய அண்ணன் மகன் அவர் பேசுகிறார். கரு அண்ணாமலைன்னு சொல்லி சீமான் ஊருக்காரர் அவரும் பேசுகிறார். என்ன நடக்குதுங்க? அது பெரியாரை குறித்து நம்ம ஏதாவது பேசினோம்னா அது ஒரு பேச்சு பொருளாக மாறும்போது பெரியாரிஸ்ட் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு பெரியாரை பற்றி பேசுறியா, பிரபாகரன் என்ன ஒழுக்கமா, அவர் நிப்பாட்டுறது தானே பெரியாரா பிரபாகரன் அப்படி நினைச்சாரு. பெரியார் வர்சஸ் பிரபாகரன் கொண்டு வந்துடலாம் அப்படின்னு. அப்போ பெரியாரிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டென்ஷன் ஆகி யாராவது 1-2 பேர் யாராவது பிரபாகரனை பற்றி ஏதாவது லூஸ் டாக் விடுவாங்க. பத்தியா பிரபாகரன் இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இவன் ஒழுங்கா அவன் ஒழுங்கான்னு திருப்பியும் மடை மாற்றலாம் அப்படின்றது தான் சீமானோட திட்டமாக இருந்தது. ஆனால் என்ன பிரச்சனைன்னா பிஜேபிக்கு தெரியாத அந்த விஷயம் இவனுக்கும் தெரியல. ஏன்னா பிஜேபி என்ன நினச்சிட்டு இருக்குன்னா நாம் இந்துக்கள்னு கூப்பிட்டா எல்லோரும் வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க முட்டாள்தனமாக இத்தனை வருஷமாகவும் அண்ணாமலை வந்த பிறகும் அதே வியூகத்தை தான் இன்னும் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பெரியாரை எடுத்து பேசணும்னா நல்ல பிரபலமாயிடலாம், அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னார், அதையே நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆரம்பித்தாங்க. தமிழ்நாட்டோட மனநிலை என்னென்னா, பெரியார் என்பவர் நம்ம குடும்பத்தில் ஒரு வயசான பெரியவர் ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை மாதிரி அவர் திட்டுவார். அவர் போகும்போது பெருசு சுமாரியா நொயிட்டு இருக்க அப்படின்னு கூட அவன் திட்டுவான். ஆனால் வேற எவனாவது ஏதாவது சொன்னான்னா செருப்பு கழட்டி அடிப்பான். எங்கள் தாத்தாவை நீ யாரா பேசுறதுக்கு அப்படின்னு. அதுதான் தமிழ்நாட்டோட மனநிலை அப்படிங்கிறது அவனுக்கு புரியலை, சீமானுக்கும் அது புரியலை. அதனால தான் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, நானே பார்த்து வயசானவங்க ரொம்ப தீவிரமான பக்திமானாக இருப்பாங்க, ஆனாலும் பெரியாரை கோர சொல்ல மாட்டாங்க யாருமே. அது நம்ம பல முறை சொல்லியாச்சு. பெரியார் போராடிய போராட்டங்கள் எதுவுமே அவருக்கு நேரடியாக பலன் கொடுக்கக்கூடிய விஷயமே கிடையாது. அதை பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். பார்க்காத நண்பர்களுக்காக இன்னொரு முறை கூட நம்ம பதிவு செய்யலாம். அவர் உயர் சாதி அப்படின்னு சொல்லப்பட்ட சாதியில் பிறந்தவர். ஆனால் பிற்படுத்தப்பட்டோர் ஒடுக்கப்பட்டோருக்காக போராடினார். அந்த போராட்டத்தின் மூலமாக அவருக்கு எந்த பலனும் கிடையாது. அவர் பெரிய கோடீஸ்வரன். ஏழைகளுக்காக போராடினார். ஏழைகளுக்காக போராடி அவருக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. பெண்களுக்காக போராடினார். அவர் ஒரு ஆம்பளை பொம்பளைக்காக போராடணும்னு அவசியம் கிடையாது. அந்த போராட்டத்தினால அவருக்கு எந்த பலனும் கிடையாது. அடுத்தால பார்த்தீங்கன்னா அவர் கன்னடர்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் தமிழுக்காக தான் போராடினார். அந்த போராட்டத்தாலையும் அவருக்கு எந்த நேரடி பலனும் கிடையாது. அவர் சரியாக படிக்காதவர், பள்ளிக்கு சென்று
பள்ளி படிப்புன்றத பெரிய படிப்பெல்லாம் படிச்சவர் அது கிடையாது. வரைக்கும் படிச்சிருக்கிறார். ஆனால் மக்கள் எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு அப்போ அவர் செஞ்ச இந்த 5 விஷயங்கள்லையும் பார்த்தோம்னா அவருக்கு நேரடியாக எந்த பலனும் கிடையாது. இப்போ காந்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அந்த சுதந்திரத்தோடு சேர்த்து அவருக்கும் சுதந்திரம் கிடைச்சிருது. இப்போ அம்பேத்கரே எடுத்துக்கிட்டா கூட அவரது போராட்டம் அவரது மூலமாக கிடைத்த பலன்களை அவரை சார்ந்த அவரும் ஒரு தலித் என்பதால் அவருக்கும் அதில் நேரடியாக ஒரு பலன் கிடைக்குது. அவங்களோட போராட்டத்தை நம்ம கொச்சப்படுத்தலை. இல்ல எல்லாருக்கும் சேர்த்து தானே, எல்லாருக்கும் சேர்த்து போராட்டம். கம்பேரிட்டிவாக பார்த்தோம்னா அப்படி பார்க்க போனோம்னா அம்பேத்கர் வந்து சட்டம் இயற்றும் குழுவில் இருந்து அவர் வெளியே வந்ததுக்கு காரணமே வந்து பெண்களுக்கு சொத்துல உரிமை கொடுக்க மாட்டாங்க, பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு ரெண்டு லாவுக்காக தான் அவர் வெளியே வர்றாரு, கொடுக்க மாட்டாங்க அப்படின்றப்ப தான் அவர் வெளியே வர்றாரு. ஸோ இப்படிப்பட்ட தலைவர்களை வந்து காலம் வந்து, அதாவது ஆங்கிலத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, டைம் டெஸ்டட் அப்படிம்பாங்க. காலத்தால் சோதிக்கப்பட்டவர்கள். காலம் என்னும் ஒரு சோதனை சாலையில் சோதிக்கப்பட்டு இவர்களெல்லாம் புடம் போட்ட தங்கம், இவங்களெல்லாம் உரசி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு காலம் முடிவு செஞ்ச தலைவர்கள். இந்த தலைவர்களை வந்து நீங்கள் கொச்சப்படுத்தினா கொச்சப்படுத்துகிறவன் தான் அசிங்கப்படுவானே தவிர அவர்களுக்கு எந்த குறையும் வரப்போறதில்லை. காந்தியிடம் கூட குறைகள் உண்டு, ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் நம்ம எந்த குறையும் கண்டுபிடிக்க முடியாது. படிப்பே இல்லாமல் மறுக்கப்பட்ட ஒரு சமுதாயத்தில் போய் பிறந்து இந்தியாவில் இல்லை உலகத்திலேயே அவர் படித்த அளவுக்கு படிப்பே இல்லைன்ற அளவுக்கு படித்து முடித்தவர் அம்பேத்கர். அந்த காலத்தில் அவர் படித்த படிப்புக்கு அவருக்கு நேராக வந்து பாம்பே ஹைகோர்ட்டில் ஜட்ஜி போஸ்ட்டே கொடுக்குறேன்னாங்க, டைரெக்டாகவே கொடுக்குறேன்னாங்க. வெள்ளைக்காரன் வாங்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு போயிருக்கலாம். நீங்கள் ஜட்ஜோட குவார்ட்டர்ஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? பெரிய பங்களா மாதிரி இருக்கும். தனி பங்களா கொடுப்பாங்க, வேலைக்காரங்க கொடுப்பாங்க, ஒரு கார் கொடுப்பாங்க, ஒன்றும் இல்லை 2 கார் கொடுப்பாங்க. பர்சனல் யூஸுக்கு வேறு, ஆஃபீஸ் யூஸுக்கு வேறுன்னு. எல்லா நேரமும் அந்த ஜட்ஜின்னு போட்ட சிம்பிளோடவே போகணுன்னு அவசியம் கிடையாது. இல்லை, அதுக்காக பர்சனல் கார் ஒன்று கொடுப்பாங்க. அதாவது வீட்டில் இருப்பவர்கள் பயன்படுத்துறதுக்கு ஒரு வாகனமும், இவர் அலுவலுக்காக பயன்படுத்துறதுக்கு ஒரு வாகனம், வீட்டில் வேலைக்கு ஆள், கோர்ட்டில் இவ்வளோ வசதிகளையும் வேண்டான்னு சொல்லிட்டு அவர் போய் அங்கே போய் மகர் குளத்தில் தண்ணி எடுக்க போகிறேன்னு போராட்டம் பண்ணார். ஸோ இப்படிப்பட்ட தலைவர்களை வந்து பேசுறதுன்றது வந்து சிறுமதி படைத்தவங்க கூட செய்ய மாட்டான். ஆனால் சீமான் செய்கிறான் அப்படின்னா எனக்கு வந்து அவனை பற்றி பேசுறதுக்கே பிடிக்கல. நான் எங்கள் சேனலில் வந்து கடைசியாக ஒரு வீடியோ போட்டேன், இனிமேல் நம்ம சேனலில் சீமானை பற்றி நான் பேசுறது இல்லைங்க, இதுதான் லாஸ்ட் வீடியோ அப்படின்னு சொல்லி வீடியோவே போட்டேன். சரி, ஓகே. இப்போ சீமான் குறித்து நமக்கு தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சிகளோ அல்லது கோபமோ அல்லது வெறுப்போ ஏதோ ஒரு காரணமாக கூட இருந்து நம்ம அவாய்ட் பண்ணணும்னு நினைத்தாலும் இன்றைக்கு ஊடகங்கள் வந்து அவரை முன்னிறுத்துது, கொண்டு வந்து அது அவர் பேசுறது எல்லாத்தையும் இன்னைக்கு வீடு பேசினாரு, மறுபடியும் பெரியார் குறித்து பேசினார், மறுபடியும் பெரியார் பற்றி சர்ச்சை லைவ்ல போடுறாங்க, அப்புறம் துண்டு துண்டா எடுத்து போடுறாங்க, ஷார்ட்ஸ் எடுத்து போடுறாங்க. அது மக்கள்கிட்ட போய்கிட்டே இருக்குது, விவாதம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்குது இல்லையா? இப்போ இன்னைக்கு வந்து பாருங்க, இப்போ நம்ம எதுக்காக பெரியார் குறித்து அவர் பேசினாருன்னு நமக்கு தெரியாது, அது அவர் சொன்னாதான் உண்டு. ஆனால் பெரியார் பற்றி பேசினா அதுக்கு பதில் சொல்றது அப்படிங்கிறது ஒரு பிரிவு இருந்தாலும் கூட பிரதானமாக சீமானை போட்டு அடிக்கிறதுங்கிற மாதிரி, அம்பலப்படுத்துறதுங்கிற மாதிரி ஒரு பிரிவு வராங்க. அங்கேருந்து யாரையா நீங்கள் எங்கேயா இருந்தீங்கிற மாதிரி அங்கங்கேருந்து வராங்க. இது எதுக்காக இப்போ இந்த நேரத்தில் சீமானை ஏன் அடிக்கணும்? சீமானின் பைத்தியகாரத்தனங்கள் வந்து எப்போதுமே வந்து கேலியாக கடந்து போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த தடவை லிமிட் வந்து ஓவராக தாண்டி போயிடுச்சு. அதாவது கிராசிங் த லிமிட்ஸ் அப்படின்பாங்கல்ல, அந்த லிமிட்டெல்லாம் தாண்டி அளவே இல்லாமல் போயிடுச்சுன்றப்ப தான் இதுக்கு மேலேயும் இவனை விட்டு வைக்கக்கூடாது, முடிச்சு விட்டுருணும், இது தப்பு, நம்ம இவ்வளோ நாள் சரி போனால் போகுதுன்னு எத்தனையோ பேர். கடல் படை தளபதி ஒருத்தர் சூசைன்னு ஒருத்தர் பேசியிருக்கார். இந்த முனையில் பேசக்கூடிய நபர் வந்து அவருக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே தாங்க முடியாமல் அழுக வந்துருச்சு. அழுக வந்துருச்சு. அவர் திட்டார், இப்படி அழுகலாமா? அவர் தான் சொல்றார், ரோடெல்லாம் பணமாக கிடக்குதுன்னு சொல்றார். சொல்லிட்டு இவர் அழுவும்போது அவர் திட்டுறாரு, இவர் ஒரு வீரனுக்கு அழுவுறது அப்படின்னு திட்டுறாரு. அப்போ அவங்கெல்லாம் அப்படி உயிரை கொடுத்து ஒரு வேலை செஞ்சுருக்கும் போது மொத்தமாக அவங்கள பூரா கொச்சப்படுத்தினேன். உன்னை சீமான இலங்கைக்கு கூப்பிட்டதே எப்படி கூப்பிட்டுருக்காங்க? இப்போ நம்ம இவர் தோழர் வன்னியரசு மூலமாக தான் போனார். ஆமாம், சினிமா பிரிவு தான், இயக்கம் கூப்பிடல, சினிமா பிரிவு சேரலாதான் தான் கூப்பிட்டு. அப்படி எப்படி கூப்பிட்டாங்க? செலெக்ஷனுக்குன்னு ஒரு கிரைட்டீரியா வைப்பாங்கல்ல, தகுதி, தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு தகுதின்னு வச்சிருப்பாங்கல்ல, அந்த தகுதியாக அவங்க கேட்டது என்னன்னா, ஒரு திரைப்பட இயக்குனர் யாராவது இருந்தால் சொல்லுங்க, ஆனால் அவர் தோல்வி அடைந்து இயக்குனராக இருக்கணும், தொழில் தெரிஞ்சா போதும், அதாவது பிரபலமாக இருக்க வேண்டியது. ஒன்றும் இந்த ஷூட் பண்ணால் எடிட்டிங் நோட்ஸ் எழுதுறது, அந்த ஷூட் பண்ணுவாங்கல்ல, ஷூட் பண்ண உடனே
அந்த ஸ்கிரிப்ட்லேயே வந்து எடிட்டிங் நோட்ஸ்ன்னு எழுதுவாங்க. எத்தனாவது டேக்கை வந்து எடுத்துக்கணும், அதை வந்து எத்தனை கட்டு போடணும், எதுலேருந்து எது வரை உள்ளது, எந்த ஆங்கிள்லேருந்து எடுத்துக்கணும் அப்படின்லாம் அந்த நோட்ஸில் எழுதணும். அந்த ப்ராசஸ் தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தால் போதும், அவர் வந்து பெரிய ஃபேமஸான டேரக்டர்லாம் எங்களுக்கு வேண்டாம். ஏன்னா போராளிகள் ஆவணப்படுத்தணும்னு விருப்பப்படும் போது அதை பிரம்மாண்டமாக எடுக்கணும்லாம் ஆசைப்பட மாட்டாங்க. அது ஒரு ஆவணப்படம். அந்த ஆவணப்படத்துக்கு தேவையான ப்ராசஸ் தெரிஞ்ச ஒரு தோல்வி அடைந்த இயக்குனர் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருக்காங்க. வன்னியரசுக்கு அவருக்கு குசும்பா என்னன்னு தெரியல, தோல்வி அடைந்த இயக்குனர் அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கு முதல்ல ஞாபகம் வந்தது சீமானை தான் ஞாபகம் வந்திருக்கு. ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். இல்லை, அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, அவர் வீட்டுக்கு போனால் தெரியும், ஒரு பெஞ்சு கூட இருக்காது, வெறும் கல்லை தூக்கி போட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. சோத்துக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னா கையில் ஒரு 30 ரூபா 40 ரூபா கொண்டு வந்து போனோம் அப்படின்னா ஆட்டோவுக்கு 15 ரூபா, சாப்பாடுக்கு 15 ரூபாங்கிற மாதிரி தான் நாங்கள் செலவு பண்ணுற நிலைமையில இருந்தோம். அந்த நேரத்தில் ஒரு செய்த உதவி இந்த மாதிரி போயிட்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய உதவியாக இருந்திருக்குங்கிற வகையில் தான் பார்க்குறேன். அப்படித்தானே பார்க்குறாங்க. அது சரிதாங்க, ஒரு உதவின்னு இப்போ அவங்க பண்ணணும்னு நினச்சாங்க. நீ வந்து இன்னைக்கு அதை வச்சு ஒரு கல்லா கட்டுற வேலை பண்ணிக்கிட்டு இருக்க. பண்ணுறது மட்டும் இல்லை, பிரபாகரனை குறித்து ரொம்ப இழிவாக பேசி அவர் ஆமக்கறி பண்ணி கொடுத்தாரு, அண்ணி பரிமாறினாங்க. அவங்களுக்கு அங்கே அதுதான் வேலையான்னு. ஏற்கனவே இலங்கை இராணுவம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை பூரா இவன் உறுதிப்படுத்துறான். அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு என்ன, அவர் பிரபாகரன் வந்து ஒரு பெரிய பங்களாவில் இருக்காரு, உள்ள ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குது, வனவிலங்குகளெல்லாம் வேட்டையாடுறாங்க, அதனால அரிதான விலங்குகள்லாம் அழியுது, கடல் வாழ் உயிரினங்களை அழிக்கிறாங்க, அரிதான உயிரினங்கள்லாம் அழியுது. அதாவது ஒரு போராளி குழுவின் மீது இப்படி பல குற்றச்சாட்டுகளை வச்சாதான் மற்ற நாடுகள் வந்து தடை விதிக்கும் அப்படி. ஏன்னா பொதுவாகவே வந்து வெளியே இருந்து பார்க்கக்கூடிய எந்த நாடும் வந்து இன்னொரு போராளி குழுவை வந்து தீவிரவாதின்னு அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி இருக்கு, ஒன் மேன்ஸ் டெரரிஸ்ட் இஸ் அனதர் மேன்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். ஒருவனுக்கு தீவிரவாதியாக தெரியக்கூடிய ஒருவன் இன்னொருவனுக்கு சுதந்திர போராட்ட தியாகி ஆக தெரிவான். இப்போ பகத்சிங்கை பொறுத்தவரை, நம்மளை பொறுத்தவரை அவர் வந்து சுதந்திர போராட்ட தியாகி, வெள்ளைக்காரனை பொறுத்தவரை தீவிரவாதி. அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும் அப்படின்றதுனால பொதுவாக பிற நாடுகள் வந்து ஒரு நாட்டோட உள்நாட்டு பிரச்சனைகளை தலையிட்டு இந்த அமைப்பு தடை செய்யணும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. இவங்க வச்ச இந்த குற்றச்சாட்டுகளால் தான் வந்து அந்த அமைப்புக்கு தடையே வந்தது. இப்போ நீ என்ன சொல்கிற, அவன் சிங்கள இராணுவம் என்ன, அதாவது சுகோவி தான் சொல்லுவார், காட்டி கொடுத்த சிங்களவன் சீமான் அப்படின்னு மேடையில் அன்னைக்கு பேசுனார். அந்த சிங்களவனின் கைக்கூலியாக தானே நீ செயல்படுற. இல்லை, இன்னொன்று பார்த்தோன்னா, இப்போ நம்ம அவர் சிங்களவன் சொல்கிறாரு, சிங்கள அரசு வேற சிங்களர் வேறன்னு பார்வை பிரபாகரனுக்கே இருந்திருக்குது. அவங்களே சொல்கிறாங்க. இப்போ இந்த இதில் சொல்லும்போது சிங்கள படத்தை இயக்கக்கூடிய இயக்குநர்கள் கூட அவங்க வந்திருந்தாங்க, சிங்கள குடியிருப்புகள் உள்ள இருந்தது, அதுல உள்ளவர்களுக்கும் கூட்டு வந்து பயிற்சி கொடுத்தாங்கன்னா அவங்க மக்கள் வேற அரசு வேறன்னு மக்கள் எப்போதுமே மக்கள் வேறு அரசு வேறு அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு கூட இருந்திருக்குது. இவங்களுக்கு அப்படி இல்லையே, இவங்க ஃபுல்லாவே இல்லை. இவன் வைக்கிற குற்றச்சாட்டை பாருங்க, அண்ணி வந்து எனக்கு கறி சமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னா, கறி சமைச்சு பரிமாறினாங்க அப்படின்னா அர்த்தம் என்ன, ஒரு நல்ல பெரிய வீட்டில் இருந்தாங்க குடியிருந்தாங்கன்னு அர்த்தம் ஆயிடுது. சார் சொல்ற டேபிள் எவ்வளோ பெரிய, அதாவது சிங்கள இராணுவம் என்ன, சிங்கள அரசு என்ன குற்றச்சாட்டு வைக்குதோ அதை நீ உறுதி செய்கிற. நான் போன உடனே மான்கறி வேட்டையாடிட்டு வந்தாங்க, பன்னிக்கறி வேட்டையாடிட்டு வந்தாங்க, பன்னி இத்தனை கிலோவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அமிச்சாரு. அப்போ வனவிலங்குகளை வேட்டையாடுறாங்கன்ற குற்றச்சாட்டை நீ உறுதிப்படுத்துற. கடல் வாழ் உயிரினத்தை வேட்டையாடுறாங்கன்னு சொல்லி அவன் குற்றச்சாட்டு வைக்கிறான். நீ என்ன சொல்ற, எனக்கு ஆமக்கறி செஞ்சு போட்டாங்கன்ற. அப்போ சிங்கள இராணுவம் என்ன குற்றச்சாட்டை எல்லாம் அமைப்பின் மீது வைத்ததோ அதை பூரா நீங்கள் என்டார்ஸ் பண்ணுற. நான் வந்து சீமான பிரபாகரனை வந்து ஒரு மிலிட்ரி ஹோட்டல்காரர் மாதிரி சித்தரிக்கிறார் அப்படின்னு நான் எல்லாரும் சொல்லுவாங்க. நான் அந்த ஆங்கிளுக்கு போவே இல்லை. நான் சொல்றது, நீ வைக்கக்கூடிய விஷயம் பூரா சிங்கள இராணுவம் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டை உறுதி செய்யும் விதமாக அமையுது. இன்னொன்று சொல்றாங்க, புலிகளை காட்டி கொடுத்தார், போராளிகளை காட்டி கொடுத்தார் அப்படின்றதெல்லாம் சொல்றாங்க. அவர் சந்தோஷ் கூட அவருடைய இதில் சொல்லியிருந்தாரு, என்னை பார்க்கறதுக்கு ஒருத்தரை வந்து உளவுத்துறை, அவங்க புலிகளின் உளவுத்துறை அமைப்பில் சேர்ந்த ஒருத்தர் அவரை வந்து கூப்பிட்டு வந்தாங்க. நான் அப்போவே கெட்ட வார்த்தை போட்டு திட்டினேன். ஃபர்ஸ்ட் டைம் நான் சீமானை திட்டினது அப்போ தான் போட்டு திட்டினேன். எதுக்குங்க இவர் வெளியே கூப்பிட்டு வந்தீங்க, இது பெரிய பிரச்சனையாக வரும் அப்படின்னு. அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா பார்க்கணும்னு சொன்னார், கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னாரு. மறுநாள் அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை அரெஸ்ட் பண்ணவர் என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. என்கிட்ட இருக்கிற ஆவணங்கள்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. வெளியே வந்த தான் விசாரித்தேன், என்னை போல பலரையும் சீமான் அப்படின்னு காட்டி கொடுத்துருக்கிறான்னு சொல்கிறாரு. இப்படி போராளிகளை காட்டி அவர் தெரிந்து செய்தாரோ தெரியாமல் செய்தாரோன்னு ஒரு வார்த்தையை சொல்றாரு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க, அறியாமல் செய்தாரா அல்லது தெரிஞ்சு செய்தாரா? அப்படி தெரிஞ்செல்லாம் செஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை.
முட்டாள்தனத்தின் வெளிப்பாடாகத்தான் இல்ல ரொம்ப ஓப்பனா தானே இருக்கிறாரு. நீங்க ஒரு ரகசியத்தை பேசுறாங்க, சேரலாதன் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்தை பேசுறாரு. விஜயலட்சுமி பக்கத்துல வச்சுக்கிட்டு தான் அவர் வந்து அப்புறம் நம்ம பிள்ளைதான் சொல்லி தான் அவர் பேசுறாரு. அவர்கிட்ட எந்த ரகசியத்தையும் பாதுகாக்கிற தன்மை இல்லை, காட்டி கொடுக்குறாருன்னு தானே சொல்றாரு. அதுதாங்க, ரகசியத்தை பாதுகாக்கணுன்றது தெரியாத அளவுக்கு முட்டாளா இருக்கிறான்றேன் நான். இதை காட்டி கொடுத்தான்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவ்வளவு முட்டாளா இருக்கிறான்னு. ஆனா ராவோட தொடர்புல இருக்கிறாருன்னா வருது, துக்ளக் ஷோவும் குருமூர்த்தியும் சேர்ந்து ராவோட தொடர்புலாம் வைக்கிற அளவுக்குலாம் இவன் பெரிய ஆளு கிடையாது. அந்த ரா உளவாளியோ ஒருத்தர் ஆக்சுவலா புலிகள் அமைப்பு உள்ள இருந்தார், மாத்தையான்னு பேரு, கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவர் கண்டுபிடிக்கப்பட்டு பல்வேறு சித்திரவதைக்கு பிறகு கொல்லப்பட்டார். அவர் இந்தியாவை சார்ந்தவர் தான், ரா அமைப்பில் இருந்து உள்ள ஊடுருவிட்டார். ஆனால் அதை கூட அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்றது பின்னாடி நம்ம பார்க்குறோம். இவன் வந்து லூசு பையங்க, இவன் வந்து என்ன சொல்றது, காட்டி கொடுக்கணுன்றது கூட இவனுக்கெல்லாம் தெரியாது. காட்டி கொடுத்தா பிஜேபியோட அசோசியேட் ஆகிருக்கிறாரு, அதெல்லாம் இப்போ 15 வருஷம் வளர்த்தொரு சொல்றாரு. அவர் அப்பவே சந்தேகத்திற்குரியவர் தான், நாங்க நம்பல, அப்போ தெரியாம செய்யறாரு புரியாம செய்யறாரு நம்பிக்கிட்டு இருந்தோம். ஆனா இப்போ இதெல்லாம் ஒன்றோட ஒன்று தொடர்படுத்தி பார்க்கும்போது அவர் திட்டமிட்டே தான் காய்களை நகர்த்திட்டு வந்திருக்கிறாருன்னு சொல்றாரு. இல்ல, அவனை பொறுத்தவரை திட்டமிட்டு ஒரு கொள்கையை காலி பண்றான் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாதுங்க. அவன் காசு வேணும் அவனுக்கு, அவ்வளவுதான். காசு இன்னைக்கு நாளைக்கு காங்கிரஸ்ல தரேன்னு சொன்னாங்கன்னா பிஜேபியும் திட்டுவான். இப்ப பிஜேபி தரேன்றாங்க, பிஜேபியை விட்டுட்டு மற்றவங்கள திட்டிட்டு இருக்கிறான். அவனை பொறுத்தவரை என்னன்னா, அவனே சொல்ற மாதிரி சொல்ல முடியாத அளவுக்கு வறுமையில இருந்தவன். இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ்ன்னு அவன் பார்த்துட்டான். சரிங்களா, 2009 ஒரு பேரிழப்புக்கு பிறகு இது ஒரு நல்ல பிஸ்னஸ் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே இந்த பிஸ்னஸை கையில் எடுத்து கொண்டு கொண்டு போயிட்டே இருந்தான். ஒரு கட்டத்துக்கு மேலே இதெல்லாம் வேஸ்டிவன் அப்படின்னு ஈழத்தமிழர்களுக்கே புரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஈழத்துல இருந்து வரக்கூடிய ஃபண்டிங் நின்றுச்சுன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சிருச்சு. ஆமா, அதே போலவே வெளிநாடு வாழ் இந்திய தமிழர்கள்ட்ட இருந்து வரக்கூடிய டோட்டலாவே நிறுவன போச்சு. நம்ம போன வீடியோல கூட நானே சொன்னேன், நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பரே ஒருத்தர் செருப்பு கட்டி அடிப்பேன்னு துரத்தி விட்டாருன்னு சொன்னாரு. உள்ளூர்லயும் திரள் நிதி குறைஞ்சிருச்சு. உள்ளூர்ல என்னத்த பெருசா திரள் நிதி வந்துட போகுது. ஸோ இப்போ வந்து ஓட்டு சதவீதமும் கீழே இறங்கிக்கிட்டே போகுது. கட்சியில இருந்து மற்ற கட்சிகள்ல இருந்து பேரம் பேசலான்னு பார்த்தா இங்க இருந்து கூட்டமா வெளியே போறாங்க. இப்போ நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த செவ்வாய்க்கிழமை காலையில சேலத்துல இருந்து 500 பேர் வெளியே போயிருக்கிறாங்க. அப்போ இப்படி தொடர்ச்சியாக அவனுக்கு வந்து எல்லா பக்கமும் இறங்கு முகம்னோடனே அடுத்த மாதம் வாடகை எப்படி கொடுக்குறதுன்றது இப்போ அவனோட பிரச்சனை. அப்போ எங்கே தொட்டால் மீடியா நம்மளை பேசும், மீடியாவில் நம்ம லைம் லைட்லேயே இருந்தால் தான் ஏதாவது எங்கேயாவது காசை பரட்டலாம். அவன் ஓட்டு வாங்குறதுலாம் அவன் நோக்கமே கிடையாதுங்க. எவனா ஒருத்தன் இப்படி சொல்லுவானா, இந்த போன வாட்டி நான் வாங்கின ஓட்டை விட ஈரோட்டில் ஒரு ஓட்டு நான் கூட வாங்கிட்டா கூட உங்கள் பெரிய தோத்துட்டாருன்னு அர்த்தம் அப்படின்னு பேசுவானா? மற்ற எந்த கட்சியுமே நிக்கல, ஏடிஎம்கே நிக்கல, பிஜேபி நிக்கல. அப்போ டபுள் வாங்குவேன்னு சொல்ல கூட அவனுக்கு வாய் வரல. ஒரு ஓட்டு அதிகமா வாங்குவேன் அப்படின்னு புலம்பி திரிகிறான். எனக்கு தெரிஞ்ச அவன் வந்து ஒரு 3000 ஓட்டு வாங்கணுங்க. ஈரோடு மக்கள் வந்து அமைதியா இருக்கிறாங்கன்ற பாக்குறோம். கண்டிப்பாக செயல்ல காட்டுவாங்க. இல்ல, இப்போ பிஜேபி ஆதரவு ஓட்டுன்னு ஒண்ணு இருக்குது, அது கொங்கு பகுதிகள் அதிகம், பிற பகுதியில் குறைவா இருக்கலாம், கொங்கு பகுதியில் அதிகம், ஒரு 10% இருக்கும். அதை எடுக்கிறதுக்காக தான் அவர் வந்து அப்படி முயற்சி பண்றாரு. இதனூடாக ஏடிஎம்கே ஓட்டும் கொஞ்சம் வரும், அதுல நம்ம ஒரு பர்சன்டேஜை உயர்த்தி காட்டிட்டோம்னா 2026 பேரம் பேசுறதுக்கு ஏதோ ஒரு வகையில அரசியல் செய்வதற்கு உதவும். கண்டிப்பா பாருங்க, 2வது பிளேஸுக்கு யாராவது சுயேட்சை தான் ஜெயிப்பாரு. 2வது பிளேஸுக்கு யாராவது சுயேட்சை கட்சி தான் வரும். அதனால அதே மாதிரி அந்த கட்சி நிக்கல இந்த கட்சி நிக்கலன்னு எல்லாம் சொல்றோம்ல, அந்த ஓட்டெல்லாம் இவனுக்கு வராது. வேணா நோட்டாக்கு வேணா போகும். இவன் 4வது இடத்துக்கு வருவான் பாருங்க. மார்க் மை வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி 4வது இடத்துக்கு வருவான். அதோட இவன் கட்சி முடிஞ்சது. இப்போ இவர் அம்பலப்படுத்துறது குறித்து இப்போ கரு அண்ணாமலை அவருடைய இதெல்லாம் சொல்லும்போது 2010 வந்து களஞ்சியத்தை பார்த்து பேசும்போது, அண்ணன் அவர் வந்து ஏதோ ஏமாத்துற மாதிரி தெரியுது, அண்ணன் இல்லை தம்பி ஏதோ ஏமாத்துற மாதிரி தெரியுது, இது வந்து ஃபோட்டோஷாப்பு, ஏன்னா எனக்கு தெரியும், என்கிட்ட கேட்டு ஃபோட்டோ வாங்கி கொடுங்கன்னு சொன்னா, அப்படி நான் தான் சொன்னேன், அங்கே வந்து இப்போ இருக்கிற போர் சூழலில் ஃபோட்டோ வர்றது வாய்ப்பு இல்லை, ஃபோட்டோவை காப்பாற்றுறதா ஆளை காப்பாற்றுறதான்னா அவன் ஃபோட்டோ விட்டுட்டு ஆளை காப்பாற்றுறதுன்னு போயிடுவாங்க, நீ சினிமாக்காரன், உனக்கு கிராஃபிக்ஸில் தான் ஏதாவது செஞ்சா உண்டுன்னு சொல்லிட்டு போயிட்டேன், அடுத்த மாதம் கிராஃபிக்ஸோட ஃபோட்டோ வெளியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி களஞ்சியத்திட்ட சொன்ன போது, அவரு ஏதோ அதிர்ஷ்டசாலிங்க, அவர் வந்து இன்னைக்கு ஒரு நல்ல கம்பெனி மாதிரி கிடைச்சிருச்சு, நமக்கு இந்த மாதிரி ஒன்று அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாரு. அப்படி எனக்கு இந்த டைலாக் கேட்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா,
அங்க ஒரு மாபெரும் அழிவு நடந்திருக்குது, மக்கள் கொந்தளிச்சிருக்கிறாங்க. மக்களை காப்பாத்துறேன்னு சொல்ல வந்த சீமானோ களஞ்சியமோ அவங்க அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிருச்சு, எனக்குன்னு கிடைக்கல, நமக்கும் இப்படி பேசிக்கிறது எப்படி பார்க்கணும்? ராஜ்குமார்ன்ற அந்த இயக்குனர் வந்து அவர் வந்து ஒரு பெரியாரிஸ்ட்ன்ற காரணத்தினால கூட அந்த கோபம் வந்திருக்கும் அவருக்கு. எல்லாரையும் கை வச்சா சரின்னு விட்டா பெரியார் மேலேயே கை வைக்கிறியா? அதாவது ஈழத்தில் தலைவன் அப்படின்னு ஒரு அடையாளம்னா பிரபாகரன் தான். தமிழ்நாட்டில் தலைவர்னு ஒரு அடையாளம்னா அது பெரியார் மட்டும்தான். மற்றதெல்லாம் அவருக்கு பின்னாடி வந்த தலைவர்கள் தான் சொல்லுவாங்களே தவிர தனி தலைவர் அப்படின்னு சொன்னால் அது பெரியார் மட்டும்தான். அதுக்கு பிறகுதான் காமராஜரோ அண்ணாவோ கலைஞரோ எல்லாருமே அவரோட ஃபாலோவர்ஸ். இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த தலைவராக எடுத்தீங்கன்னாலும் அவங்க எல்லாருமே பெரியாரோட ஃபாலோவர்ஸ். அவங்க இந்த கட்சியில் இருப்பாங்க, இல்லை எதிர் சைடில் இருப்பாங்க, இல்லை எந்த கட்சியிலுமே இல்லாமல் இருப்பாங்க. இவ்வளோ எதுக்குங்க நம்ம எத்தனை காணொலிகள் பார்க்குறோம், யாருனே முகம் தெரியாதவங்க. அது எப்படிங்க பெரியாரை பற்றி பேசலாம்? பக்தி தான், பக்தியோடு இருக்கக்கூடியவர்கள் தான். ஆனாலும் அவங்க வாயிலேருந்து வர வார்த்தை என்ன வார்த்தை? அது எப்படிங்க பெரியாரை பற்றி பேசலாம்? சரி, இன்னொரு விஷயம் அவர் கரு அண்ணாமலை சொல்றாரு, ராமேஸ்வரத்துல வந்து ஒரு பேசிட்டு தலைமுறைவா இருக்கிறாரு, காவல்துறை அந்த இதுக்கு பார்த்தது அதுல சிசிக்காய் ஓடி வந்துட்டா அப்படின்னு. ஆமா, ஓடி வந்துட்டாரு. ரொம்ப பயந்து போய் இருந்தா அப்படி. அதுக்கப்புறம் இவர் கூட இருந்ததுனால சொல்றாரு, ரொம்ப கெஞ்சிர அப்படி அவங்ககிட்ட, நான் வந்து கைத்திட்டல் வாங்குறதுக்காக எதிரில் இருக்கிறவங்களை குஷிப்படுத்துறதுக்காக தாங்க அப்படி பேசினேன், நீ தேசிய பாதுகாப்பு சட்டம்லாம் ரொம்ப அதிகங்க, தயவு செய்து விட்டுருங்க அப்படின்னு போய் கெஞ்சினதா சொல்ற அப்படி. இன்னொரு பக்கம் அஞ்சுவதும் அடிபடுவது என் பரம்பரைக்கே கிடையாது அப்படின்றாரு. இது நம்புற மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஒரு துணிச்சலான ஒருத்தர் வந்து அப்படி மேடையில இருந்தாலும் வந்து பேசுறதுலாம் இல்லைங்க, மேடையில வந்து நடிக்கிறது. சீமான் வந்து மேடையில பேசுறதா நினைச்சிட்டு இருக்கீங்க. அவங்க கட்சி நிர்வாகியே ஒருத்தர் என்ன சொல்றாரு, சீமானுக்கு குவார்டர் இல்லாம பேச முடியாது, தன்னடிக்காத மேடை ஏதாவது கொண்டு இருந்தா சொல்லு அப்படின்னு சவாலே விட்டாரு. சாயங்காலம் 6 மணி 7 மணிக்கு கூட்டம்னா 4 மணிக்கு ரூம்ல வச்சு ரிஹர்சல் பார்ப்பாராம். எந்தெந்த ஜோக் அடிக்கணும், எந்த ஜோக் அடிக்கும்போது நடுவில் பாஸ் கொடுக்கணும், மக்கள் அந்த இடத்துல கைத்தட்டுறதுக்கு இடம் கொடுத்து பேசணும், இது எல்லாத்தையும் ரிஹர்சல் பார்த்துட்டு வந்து பேசக்கூடிய ஆள். அதை பார்த்துட்டு மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப வீரமான ஆள் போல இருக்கு, விவரமான ஆள் போல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. அவனோட விவரம் என்னன்னு அந்த ஒரு விஷயத்துலையும் தெரியுமே, மாடல்ல மற்ற அதுலேயே தெரியும் அவனோட விவரம் என்ன, அறிவு என்ன. முன்னாடி ஒரு சங்கரப்பான்னு சொல்லிட்டு இருந்தான். இன்னொரு வேடிக்கை, நம்ம விளையாட்டாக சொல்லிகிட்டு இருப்போம், அதை வந்து ஒரு ராஜ்கிரண் வந்து பேட்டியாகவே கொடுத்துட்டார். நான் செத்ததுக்கப்புறம் யாராச்சும் என் போட்டாவை காமிச்சு எனக்கு அவருக்கு இவர் தெரியும் அப்படின்னு சொல்ல நம்பாதீங்க. அந்த ரேஞ்சுக்கு பொய்ன்னு அந்த பொய்யெல்லாம் விட்டுட்டாங்க மக்கள். அது நீ எப்பவும் சொல்கிற பொய் தான் போயிட்டு போகணுன்னு. இது வந்து ஒரு அளவு இல்லாமல் போகுது. இன்னொன்று அவருடைய கேரக்டர் பற்றி ஒன்று சொல்கிறாரு, ரொம்ப அல்பமான ஆள். ஒரு முன்னாள் போராளியுடைய ஒரு மகள் வராங்க, ஒரு பையை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. பைய குளத்தூர் மணி இருக்கிறாரு, சீமான் இருக்கிறாரு, ஒரு கரணாமலை இருக்கிறாரு. அதில் சாக்லேட்ஸ் இருக்குது. எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது உள்ளே பார்த்தா உள்ள ஒரு ஃபோன் இருக்குது. அந்த ஃபோனை வந்து நீ வேண்டாமா நீ கொண்டு போகணும்னு சொன்னேன். இல்லை அப்பா அவங்க தான் கொடுக்க சொன்னாங்கன்னு சொன்னாங்க. எனக்கு எதுக்கு ஃபோன், கொஞ்சம் விலை உயர்ந்த ஃபோன் இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு இவர் அண்ணாமலையிட்ட கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் போய் 3 நாள் கழிச்சு குளத்தூர் மணி ஃபோன் பண்ணாராம். ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அந்த ஃபோனை கேட்டு அந்த ஃபோனை கொடுத்துருங்க, வேற ஒன்று வாங்கி தரேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த கதையை கேட்கும்போது இவ்வளோ அல்பமான ஆளா, இவ்வளோ டார்ச்சர் பண்ணி ஒரு தலைவர் அவர், எனக்கு அந்த ஃபோனை வாங்கி கொடுத்துருங்க, இப்படி டார்ச்சர் பண்ணி வாங்குற அளவுக்கு ஒரு அல்பமா எப்படி இருக்கிறாரு அவரு? அவன் புத்தி அவ்வளோதானேங்க. அந்த புத்தியை அப்படியே அதை அவங்க தம்பி வந்து சரி கொடுக்குறேன்னு சொன்ன அரை மணி நேரத்தில் அவர் தம்பி நேரில் வந்துட்டானா. அவர் தான் சொல்கிறாரு, அவர் தம்பி பீட்டர் அப்படின்னு தான் சொல்கிறாரு. அப்போது இவன் வந்து எந்த அளவுக்கு அல்பையாக இருப்பான்னு பாருங்க. இப்போ நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு ஃபோன் கேட்குறேன், சரிங்க தொடர் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொன்னால், சரி நாளைக்கு இல்லை நாளை கழிச்சு அங்கே வரும்போது வாங்கிக்குவா அப்படின்னு தான் பொதுவாக எல்லோரும் கேட்பாங்க. நீங்கள் சரின்னு சொன்னால் 10வது நிமிஷம் இன்னொரு ஆள் அனுப்பிச்சு அவர்கிட்ட கொஞ்சம் கொடுத்துருவீங்கன்னா கேட்பான். அதுலேயே தெரியலையே ரொம்ப அல்பான்னு. சில்லற பயலுக்கு சில்லற புத்தி தான் இருக்கும், வேற என்ன சொல்றது. அப்புறம் புலி பிரபாகரன் தம்பின்னு அவர் பேசுறாரு. நடைமுறையில புலிகள் பேரை சொல்லி ஒரு வந்து சத்யராஜ் கிட்ட வந்து பணத்தை ஏமாத்தி இருக்கிறாரு அப்படிலாம் வந்து சொல்றாரு. காயம்பட்ட புலிகளுக்கு உதவி செய்யறங்கிற மாதிரி சொல்லி பணம் வாங்கியிருக்கிறாரு. ஒருத்தர் உதவி செய்யலன்றது மட்டும் இல்ல, யாராவது ஒரு புலியை சந்திக்கணும்னு கேட்டேன், ஏற்பாடு பண்றேன்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தேன். ஒரு தடவையும் ஏற்பாடு பண்ணல. நான் உங்கள்கிட்ட சொன்னா உடனே போனை போட்டு கொடுத்து பேச வைக்கிறீங்க,
அப்படின்னு சொல்லி 3 லட்ச ரூபா வாங்கிட்டு போனான் அப்படின்னு அந்த ஒரு நாளில் மட்டும் அவர் சொல்லியிருக்காரு. சத்யராஜ் வந்து இவர்கிட்ட சொல்லியிருக்கிறாரு. அப்போது யாரெல்லாம் வந்து திரைமறைவில் அவர்கள் புலிகள் போராடி கொண்டு இருந்த போது திரைமறைவில் மற்றும் களத்தில் உதவியாக நின்னாங்களோ அவங்கெல்லாம் யாருமே எதுவுமே சொல்லலை. அவங்கெல்லாம் வந்து அது முடிஞ்சிருச்சு, உதவி செஞ்சவங்கலாம் கம்முன்னு இருக்கிறாங்க. அதான் அது முடிஞ்சு போச்சு, அது துரதிருஷ்டவசமாக நமக்கு எதிராக முடிஞ்சு போச்சு, சரி இனிமேல் அதையே பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனம் இல்லை, அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி நகர்ந்துட்டாங்க. இவன் ஒருத்தன் தான் இனிமேல் அதை பேசினா தான் வியாபாரம். அதுவும் மற்றவங்கெல்லாம் எப்போ பேசுனாங்க, அந்த அமைப்பின் மீது பற்றி பேசுனா கண்டிப்பாக ஜெயிலுன்னு தெரிஞ்சு பேசினாங்க. குளத்தூர் மணியனா இருக்கட்டும், ஒரு போராட்டம் நடந்துகிட்டு இருந்தது, கோவை ராமகிருஷ்ணனா இருக்கட்டும், நம்ம ஐயா சுபவியா இருக்கட்டும், சுபவிலாம் நேராகவே சொல்றாரு, நான் வந்து தலைவரை பார்த்ததில்லை, நான் இலங்கைக்கு போனதில்லை அப்படின்னே சொல்லியிருக்காரு. சொல்லி அவங்க எல்லாம் யாரும் பேசல. அவங்க எல்லாம் எப்ப பேசினாங்கன்னா பேச வேண்டிய நேரத்துல பேசினாங்க. சீமான் எப்ப பேசுறான்னா இனிமே பேசினா நமக்கு ஒன்றும் ஆபத்து இல்லை, சேஃபா தான் இருப்போம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறான். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. 2010க்கு முன்னாடி இதை பத்தி ஏதாவது என்னைக்காவது வாயை திறந்திருப்பானா? இல்லை 2011க்கு முன்னாடி எப்பாவது வாயை திறந்திருப்பானா? புலிகள் அமைப்பு முடிஞ்சு போச்சு, பிரபாகரன் இறந்தாச்சு அப்படின்றது கன்ஃபார்மாக தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் வந்து பிரபாகரனை பார்த்தேன். பிரபாகரன் அதை சொன்னார், இதை சொன்னார். இது இன்னும் ட்ரக்கிங் கேம்ப் கூட்டு போன மாதிரி பேசிகிட்டு இருக்கிறான். அங்கே அவங்க உயிரை கொடுத்து போராடிட்டு இருக்கிறாங்க. காலையில் நம்ம பார்த்து பேசிகிட்டு இருந்த இன்னொரு நண்பன் வந்து சாயங்காலம் உயிரோட இருப்பானா இருக்க மாட்டானானே தெரியாது. அப்பேற்பட்ட உயிர் ஆபத்தால் ஒரு இடத்துக்குள்ள இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க. இவர் என்ன டூர் போன மாதிரி அங்கே காட்டுக்கு போனோம், அங்கே போய் வேட்டையாடணும், கறி வச்சு சாப்பிட்டோம், சுட்டு சாப்பிட்டேன், வறுத்து சாப்பிட்டேன்னுட்டு கதை விட்டுக்கிட்டு தெரியுறான். எப்போ புலிகளை பற்றி பேசினா இனிமே பிரச்சனை வராதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம். அதனால தான் இவ்வளோ நாள் பொறுமையாக இருந்தவங்கெல்லாம் சரிடா ஒளிஞ்சு போன்னு விட்டாலும் கடைசியில் பெரியார் மேலேயே நீ கை வைக்கிறியா? மற்றதெல்லாம் வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் தெளிவாக தான் சொன்னார். தமிழ்நாட்டை பொறுத்தவரை பெரியார் மீது கை வைத்தால் அது பொலிட்டிக்கல் சூசைடு அப்படின்னாரு. அரசியல் இருந்து நீ தற்கொலை பண்ணி வெளியே போகிற மாதிரி அர்த்தம். சீமானை பற்றி பேசும்போது அந்த ஒரு வீடியோவில் மட்டும் அவர் கொஞ்சம் தெளிவாக பேசினார் போல. அர்த்தம் இல்லை அது. ஆமாம், அவர் சொன்ன அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்தது. அவர் மாற்று கருத்து கொண்டவர் தான் இருந்தாலும் அவர் சொன்ன வார்த்தை நல்லா இருந்ததுன்னா அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். பெரியார் மீது கை வச்சா தமிழ்நாட்டை பொறுத்தவரை அது பொலிட்டிக்கல் சூசைடு. நீ தெரிஞ்சே தூக்கு மாட்டி சாவரேன்னு அர்த்தம். அப்போ இவருக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு வந்து பொலிட்டிக்கல் லைஃப் முடிய போகுது, இந்த ஈரோடு எலெக்ஷனோட நம்ம கணக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஏன்னா மறுபடியும் அங்கீகாரம் ரத்தாகும். அங்கீகாரமும் ரத்தாகி உறுப்பினர் எல்லாரும் வெளியே போயிட்டாங்கன்னா எங்கே போய் கட்சி நடத்துவே நீ? அப்போ கடைசி ஆயுதமாக ஏதாவது ஒன்று பண்ணி வெளியே தெரியணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்து தான் எடுத்த பைத்தியக்கார முடிவு தான் இப்போ இத்தனை பேர் வந்து சீமானை போட்டு வெளுக்கிறதுக்கு உண்டான காரணமாகி போச்சு. சூசையுடைய அந்த ஆடியோவும் வெளியே வந்துருச்சு. சூசையோட ஆடியோ, பிரபாகரனுடைய ஃபோட்டோ, இதை ரெண்டையும் வச்சு தான் வந்து குழப்பம் ஓடிக்கிட்டு இருக்குது. சூசையுடைய ஆடியோவும் வந்துருச்சு. அதில் வந்து சீமான்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்கிறாரு, வைகோட்ட நெடுமாறன்ட்ட எல்லாருக்குமே சொல்லுங்க, போராட்டத்தை தொடர சொல்லுங்க, இதான் வந்து சொல்லியிருக்கிறார். இப்போ சீமான்கிட்ட சொன்னார், போராட்டத்தை அவர் தான் கையெழுச்சிட்டாரு, அதுவும் காலியாயிருச்சு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, அந்த போராட்டம் முடிந்து விட்டது, அந்த மறு சீரமைப்பு அவங்க வேற பிரச்சனையில பேசிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து சீமானும் ஈழம்ங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவர் வந்து சுற்றுச்சூழல், இயற்கை பாதுகாப்பு அப்படி இப்படின்னு இப்படி வேற ஒரு இதுக்கு வந்திருக்கிறாரு. இந்த நேரத்துல இதெல்லாம் பேசி உடைச்சி நாம் உங்க கட்சியை சிதைச்சிட முடியும் அப்படின்னு நினைக்காதீங்க, அப்படிலாம் ஒரு விமர்சனம் வருது. இல்லை, இதெல்லாம் பேசி சீமானுக்கு ஒண்ணுமே ஆக போகாது அப்படின்லாம் சொல்றாங்க. அதாவதுங்க, நான் மறுபடியும் சொல்றது இதுதான். சீமான் முடிஞ்சு போன கதை. நம்ம தான் சொல்லுவோமே, அப்பப்போ திடீர்னு ஒரு தலைவர் வருவார், அப்புறம் காணாமல் போயிடுவார் அப்படின்னு. ஏன்னா மக்கள் மத்தியில் வந்து ஒரு சோர்வு ஏற்படும். என்னடா இது திமுக விட்டா அதிமுக, அதிமுக விட்டா திமுக அப்படின்னு அந்த ஒரு சோர்வு வரக்கூடிய நேரம் ஒருத்தர் வரட்டுமே. அந்த சோர்வு வரக்கூடிய நேரத்தில் யாராவது ஒருத்தர் கிளம்பி வருவாங்க, கொஞ்ச நாள் அப்படியே பளபளன்னு இருப்பாங்க, அப்புறம் காணாமல் போயிடுவாங்க. அதில் விஜயகாந்துக்கு கொஞ்சம் நல்ல வாய்ப்பு இருந்தது, அவரே கெடுத்துக்கிட்டாரு. அதுக்கப்புறம் மக்கள் நல்ல கூட்டணி அது இதுன்னு போய் மொத்தமாக மண்ணள்ளி போட்டு அந்த கட்சி சோழி முடிஞ்சு போயிடுச்சு. இப்போ அடுத்தால இப்போ கரண்ட்டில் நிற்கிறது சீமான் தான். சீமான் கணக்கும் விஜய் வந்த அன்னையோட முடிஞ்சு போச்சு, சீமான் கணக்கும் முடிஞ்சு போயிடுச்சு. நீங்கள் நல்லா கேட்டு பாருங்கள், இளைஞர்கள்ட்ட போய் சீமானா விஜயான்னு கேட்டால் என்ன சொல்லுவாங்க? ஆப்வியஸான ஒரு பதில்.
சீமா விஜயோட ரசிகர்கள் இன்னும் அடுத்த எலெக்ஷனில் தான் ஓட்டே மொபைலில் போட போகிற இளைஞர்களே நிறைய பேர் இருக்காங்க. அப்போ அப்படி இருக்கும்போது சீமானுக்கு வேலை முடிஞ்சு போச்சுன்றதுனால தான் இவ்வளோ பேர் அடிக்கிறாங்க. இல்லைன்னா இத்தனை பேர் ஒரே நேரத்தில் கிளம்பி அடிக்க மாட்டாங்க. முடிச்சு விட்ருவோம்னு முடிவு. ஆமாம், ஏன்னா எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க, எல்லாருமே சீமானை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு. இது கிளைமேக்ஸ், இது ஃபைனல் டச். எல்லாருமே வருவாங்க அங்கங்கிருந்து ஒரு இடத்துக்கு அசம்பிள் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் தம்பி கிளம்பு அனுப்பி விட்டுருவாங்க. அந்த வேலை தான் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க. தம்பிகள் அதை யோசிக்கட்டும். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினருடன் சந்திக்கலாம். நன்றி.